இந்த காலகட்டங்களில் கூடுதலாக காட்சிப்படுத்துதல், விசுவலைசேஷன், ஆகர்ஷண விதி, ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசப்பட்டு கொண்டு இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நாம் பின்பற்றி வந்த மதங்களில் இருக்குது. வேதாகமத்தில் ஈர்ப்பு விதிக்கு ஒத்த ஆழமான ஒரு கருத்தை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பல கருத்துகள் இருக்குது. அதில் ஒரு கருத்து, விசுவாசிகளின் தந்தை ஆபிரகாம் தனது விசுவாசத்தாலேயும் கடவுள் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவசிச்சு அவர் நம்பினதை வச்சு அவர் மட்டுமில்ல அவர சந்ததி எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. ஆபிரகாம தேவன் கூப்பிட்டு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த தேசம் அனைத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கொடுப்பேன். நாம் எல்லாரும் ஈர்ப்பு விதி என்று பேசிக்கொண்டிருக்கிற சம்பவம் பைபிளில் தொடக்கத்திலேயே நடந்து. கண்ணை ஏறெடுத்து பாரு, பார்க்குற தேசமெல்லாம் நான் உனக்கு தருவேன் சொல்கிற டைமில் ஆபிரகாம் எங்கே இருந்தாருன்னு சொன்னால் அவர் ஒரு பாலைவனத்தில் இருந்தார். பாலைவனத்தில் இருக்கிற ஆபிரகாமுக்கு அவனுக்கு நீ பார்க்குற தேசமெல்லாம் நீ எப்படியெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்கிற நேரம் முதலாவது விசுவாசம் வந்திருக்கு. அவர் கடவுளை முதலாவது நம்பினான். அவன் தன் கண்ணை ஏறெடுத்து அந்த தேசம் எப்படி இருக்கணுமென்று பார்க்க தொடங்கினான். பார்க்குறதுன்னு சொன்னால் விசுவலைசேஷன் செய்ய தொடங்கினான். நீங்கள் ஒரு கார் வாங்குறதுக்கு இருக்கிறீங்க, உங்களை நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச காரை விசுவலைசேஷன் பண்ணுங்க, காட்சிப்படுத்துங்க. இப்போ நீங்கள் யூடியூப்லேயோ நெட்டிலேயோ எங்கே வேணும்னாலும் அடித்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச கார் இருக்கும். அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு அந்த காரை நீங்கள் விசன் பண்ணலாம் அல்லது காட்சிப்படுத்தல் பண்ணலாம். அந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு வசதியுமே இல்லை. பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், அவரை தொழிலே ஆடு மாடு மேய்க்கிறதான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நீ பார்க்குற தேசம் எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லிட்டேன். என்ன ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன் தேவை என்ன? இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அவன் வாழ்கிறதுக்கு ஒரு தேசம். அந்த தேசம் எப்படி இருக்கணும்? ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன் ஒரு விசனில் எப்படி இருக்கணும்? அவனுக்கு நல்ல பச்சை பசேரண்டு இருக்கணும், நல்ல புல் இருக்கணும், நல்ல தண்ணி இருக்கணும், நல்ல மலைகள் இருக்கணும், நல்ல காடு இருக்கணும், நல்ல அதாவது இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கணும். அதுதான் அவன் விசனில். அவன் முதலாவது சிந்திச்சது என்ன? இந்த ஆடு மாடுகளுக்கு புல்லு, அவனுக்கு தண்ணி, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இயற்கையான ஒரு காடு. நாமண்டா உடனே என்ன செய்வோம்? இந்த பாலைவனத்தில் இருந்து நான் இந்த பாலைவனம் எனக்கு என்னத்துக்கு இந்த தேசம், இந்த தண்ணி இல்லாத இந்த காட்டுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி நாம கேள்வி கேட்டிருப்பான் கடவுள்கிட்ட. ஆபிரகாம் அப்படி கடவுள்கிட்ட ஒன்றுமே கேட்கல. அவன் அங்க இருந்தே, அந்த பாலைவனத்துல இருந்தே தனக்கு எப்படிப்பட்ட தேசம், தனக்கு மட்டுமில்ல தன் மக்கள், தன் சந்ததி எல்லாம் எப்படிப்பட்ட தேசத்துல வாழணும் ஒரு விசுவலைசேஷன் அல்லது ஒரு விசன் அல்லது ஒரு காட்சிப்படுத்துதல் அவன் செய்தான். அவன் சூழ்நிலையை பார்க்கல. என்ற சூழ்நிலை இதுதான், இந்த இடத்துல இருக்கிற என்னால பணம் சம்பாதிக்க முடியுமா, அல்லது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா, அல்லது நான் எப்படி இந்த இடத்துக்கு வர்றது என்று சொல்லி ஒன்றுமே அவன் சிந்திக்கல. அவன் தன் வாழ்க்கையை தான் வடிவமைக்கணும், தான் உருவாக்கணும் என்று சொன்ன ஒரு விசன் அவனுக்கு இருந்தது. காணப்படாததை முன்கூட்டியே காணுறது, இதுதான் விசுவாசம்னு சொல்லி வேதாகமம் விளக்குது. விசுவாசத்தை எப்படி பைபிள் சொல்லுதுன்னு சொன்னா, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆபிரகாம் என்ன செய்தான்னு சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதாவது வாக்குத்தத்தம், கடவுள் சொன்னது, உனக்கு நான் இந்த தேசத்தை தருவேன், நடக்கிற இடங்களெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னது. சொன்ன நேரம் அவனுக்கு ஒன்றுமே அந்த இடத்துல இல்லை. ஆனா அவன் என்ன செய்தான்டா, வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றத்தை முழுமையாக பார்க்கும் முன்பே அதை விசுவாசத்தின் கண்களால் பார்த்தான். எபிரேயர் 11:13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பெறாமல் அவைகளை தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றத்தை முழுமையாக பார்க்கும் முன்பே அதை விசுவாசத்தின் கண்களால் பார்த்தான். அப்ப விசுவாசத்தின் கண்களால் பார்க்கறதுண்டா என்ன சொன்ன, அவன் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முதலே, ஒரு வீடு கட்டுறதுக்கு முதலே இப்படிப்பட்ட வீடு நாங்க கட்டுவோம் அல்லது இப்படிப்பட்ட வீடு நாங்க கட்ட போறோம் என்று சொல்லி நாங்க விசுவாசத்துல கண்ணால எங்களோட வீட்டை விசுவலைசேஷன் பண்றது போல, அல்லது எங்களோட காரை விசுவலைசேஷன் பண்றது போல, எங்களோட பிள்ளைகளோட படிப்பை விசுவலைசேஷன் பண்ற போல, அல்லது குடும்பத்துல வாழ்க்கையை விசுவலைசேஷன் பண்றது போல ஆபிரகாமும் ஒரு காலத்துல தான் பாலைவனத்துல வசிச்சிருக்கும் போதே அவன் தானும் தன் பிள்ளைகளும் தன் சந்ததியும் எப்படிப்பட்ட தேசத்துல வாழும் என்று கற்பனை பண்ணினான். இத பைபிள்ல வேறொரு வசனத்துல சொல்லியிருக்கு, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவனுடைய காட்சி தேவன் உருவாக்கும் எதிர்காலத்தை நோக்கி இருந்தது. அவன் விசன் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, தனக்காக உருவாக்குற எதிர்காலத்தை நோக்கி இருந்ததால ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்தத்தின் கனியை கண்டது. ஆபிரகாம் விசுவாசத்தால் பார்த்த தேசத்தை பல தலைமுறைகளுக்கு பிறகு அவனுடைய சந்ததி அடைந்தது. ஆபிரகாமோட சந்ததி
அந்த ஆபிரகாம் விசன் செய்த, ஆபிரகாம் உருவாக்கின, ஆபிரகாம் கட்டின, அந்த காட்சிப்படுத்தின அந்த ஊருக்கு ஆபிரகாமோட சந்ததி போனது. அப்பா சொன்ன இந்த தேசம் அல்லது அப்பா காட்சிப்படுத்தின இந்த தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக 2 பேர் அந்த தேசத்துக்குள்ள போனாங்க, யோசுவாவும் காலேபும். அந்த ஊருக்குள்ள வேவு பார்க்கறதுக்கு போயிட்டு அந்த ஊருக்குள்ள இருந்த ஒரு திராட்சை தோட்டத்துல போய் அந்த திராட்சை தோட்டத்துல இருந்து ஒரு திராட்சை குலையை அறுத்து காலேபும் யோசுவாவும் ஒரு தடியை தோல்ல போட்டு அந்த குலையை சுமந்து கொண்டு வந்தாங்க. அங்கே ஒரு திராட்சை கொடியை ஒரு திராட்சை குலையோட அறுத்து அதை இருவர் கோலில் சுமந்து கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழங்களையும் அத்திப்பழங்களையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் தேவன் சொன்ன தேசத்தின் கனியை தங்கள் கண்களால் கண்டார்கள். ஆபிரகாம் எப்படியெல்லாம் தண்ட ஆடு மாடுகள், தண்ட மக்கள், தண்ட பிள்ளைகள் செழிப்பான ஒரு தேசத்துல இருக்கணும்னு சொல்லி எப்படியெல்லாம் அவன் கற்பனை பண்ணினானோ, குறிப்பா இது கவனிக்க வேண்டியது, அவன் கற்பனை பண்ணின நேரம் அவன் எங்க இருந்தான்? பாலைவனத்துல இருந்தான். அவனுக்கு ஒன்றுமே இருக்கல. அது அவன் சந்ததி அடைகிற டைம்ல அந்த குலைய, திராட்சை குலைய 2 பேர் தோளில சுமந்துட்டு வந்தாங்க. அங்க மாதுளம்பழங்களும் பாலும் தேனும் அழகான ஒரு தேசம். அதுதான் இப்ப இருக்கிற இஸ்ரேல் அல்லது இஸ்ரவேல்னு சொல்ற இந்த நாடு இருக்கிற ஒரு பகுதியில அந்த தேசம் இருந்தது. இது வரலாறா பைபிள்ல எழுதி வச்சு. மனிதன் தன் எண்ணங்களின் மூலமும் காட்சிப்படுத்துதலால தன் வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்ப வெறும் கற்பனை மட்டுமில்ல, விசுவாசத்தோட ஆபிரகாம் காத்திருந்தது போல நாங்களும் அதுக்காக காத்திருக்கணும். நம்மளோட சிந்தனையில ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னா அது நமக்கு நடக்க போகுது, நடக்கிறதுக்காகத்தான் அந்த எண்ணம் வருதுன்னு நமக்கு தெரியும். அது நல்ல எண்ணமாக இருந்தால் அதுக்கு எனர்ஜியை கொடுத்து அதை விசுவலைசேஷன் பண்ணி நம்மளோட வாழ்க்கையா மாற்றிக்கொள்றதுக்கு முடியும். அது கெட்ட எண்ணமாக இருந்தால் அதை சிந்திக்காம அதை விட்டு விலகி நம்மளோட வாழ்க்கையை நமக்கு உருவாக்குறதுக்கு முடியும். இதை நான் பைபிள்ல விளக்கத்துல இருந்து எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, சில கிறிஸ்தவர்கள் இந்த ஆகர்ஷண விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், கள்ளக்கதை, கட்டுக்கதை என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை, பைபிள்லையே ஆகர்ஷண விதி தொடங்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் விசுவாசத்தோட ஆபிரகாம் தன் வாழ்க்கையை, தன் சந்ததியிற வாழ்க்கையை மாற்றினது போல உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க.